எனக்கு வாக்களித்து வெற்றி செய்த உங்கள் அனைவருக்கும் இதன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய அரசியல் ஆசான் என்னுடைய பாசமிகு அண்ணன் பல்லாவரத்தார் அவர்களே, என்னுடைய நகரமன்ற தலைவர் எந்த வேலையும் கேட்டாலும் அந்த வேலையை உடனே எனக்கு கொடுத்த நகரமன்ற தலைவர் KMR அவர்களே, என்னுடைய பாசமிகு தம்பி டி ஜெயபிரகாஷ் அவர்களே, அவரிடம் சொன்னாலும் என்னுடைய வேலை என்று சொன்னால் என்னை விட 18ஆம் வார்டை விட உனக்கு தான் அதிகமாக வேலை வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லுவார். அவரும் பரவாயில்ல உங்க வேலையை நீ எடுத்துக்க என்று சொல்றாரு. நான் 17ஆம் வார்டில் இருக்கிறேன். என் தம்பி ஜெயபிரகாஷ் துணைத் தலைவர் அவரும் இப்ப வந்திருக்கிறார். என்னன்னு தெரியல, சொன்னோடனே வந்திருக்கிறார். அவர் இப்ப அவரை வருக என்னுடைய வார்டு சார்பாக அவரை வரவேற்கின்றேன். மற்றும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய பெரியவர் பிச்சுமணி சார் அவர்களே, மற்றும் என்னுடைய இதற்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற சந்திரகேசன் அவர்களே, 14ஆருடைய நகரமன்ற உறுப்பினர் வி மனோகரன் அவர்களே, என்னுடைய பாசத்துக்குரிய அண்ணன் எந்த நேரத்தில் என்னுடைய வார்டில் அழைப்பு இருந்தால் உடனே வந்து அந்த அழைப்பை ஏற்று இங்கு அமர்ந்து வாழ்த்து தெரிவிக்க வந்திருக்கின்ற K. விஸ்வநாதன் அவர்களே, மற்றும் அவருடைய இணைய தம்பி ஞானசேகரன் அவர்களே, மற்றும் நான் 4 முறை தோல்வி அடைந்து 5வது முறையும் உனக்குத்தான் சேர்த்து எப்படியா வெற்றிக்கணியை என்னிடம் எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வெற்றிக்கணியை அவர் மணியை எடுத்துக்கொண்டு நான் வைத்தேன். அவருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த வார்டிலே எவ்வளவு வேலைகளை இங்கே செய்திருக்கின்றேன், அது உங்களுடைய கண் முன்னால் எப்பொழுதும் தெரிந்து கொண்டிருக்கின்றது. அதற்காகத்தான் அங்கங்கே எந்தெந்த வேலைகளை செய்தேன் என்று இந்த கடிதத்தின் மூலமாக உங்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் நான் இந்த அழைப்பை அழைத்து உங்களுக்கு கடைசியாக யாரும் சென்று போக வேண்டாம், விருந்து ஒன்று வைத்திருக்கின்றோம். அந்த விருந்தும் நீங்கள் மகிழ்ச்சியுடன் அறிந்துவிட்டு நிச்சயமாக செல்ல வேண்டும் என்று பலபொருளாக கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த இந்த 17ஆம் வார்டுடைய கழக நிர்வாகிகள் அவர்களுக்கும் கவுன்சிலர் அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய எனக்கு பாடுபட்ட அனைத்து கட்சி உறுப்பினர்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. எங்களுடைய கவனத்தில் கொண்டு வந்து அந்த பணியை செய்து கொடுங்கள் என்பதுதான் அவருடைய கோரிக்கைகள். இது அவர்களுக்காக அல்ல, நம்ம நன்மைக்காகவும் கூட. குறைபாடுகள் என்பது வேறு, குறைகள் என்பது வேறு, நிறைகள் என்பது வேறு, குற்றம் வேறு. ஆக குறைகளை எடுத்து சொன்னால்தான் அந்த குறைகளை நிவர்த்தி செய்கின்ற இடத்தில் இருக்கின்ற நாங்கள் செய்து கொடுக்க முடியும். குறைய சொல்லாமல் இருந்தால் நாங்களும் இங்கே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆகையினால எந்த ஒரு குறைபாடுகள் இருந்தாலும் சொல்லி எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து செய்ய வேண்டிய கடமையில் நாம் இருக்கின்றோம். அதே நேரத்தில் ஒரு ஆண்டு காலத்தில் நீங்கள் பேசுகின்ற பொழுது, நம்முடைய பெரியவர் பேசுகின்ற பொழுது ஆவின் பால் நாங்கள் கடையில் போய் வாங்குறோம்னு சொன்னாங்க. இருந்தாலும் கூட அவர் கொண்டு வந்த திட்டம் நல்ல திட்டம்ன்றதுக்காக அதை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு, அதே நேரத்தில் நீங்கள் எல்லாம் வருத்தப்படக்கூடாது சொல்கிறேன்னு, குரோம்பேட்டையில் இருக்கிற 25 வார்டுக்கு தான் 150 கிலோமீட்டருக்கு தான் திட்டத்தையே தீட்டினார். அழைக்கலாம் தீட்டி அதை அனுப்பிச்ச பிறகு அரசாங்கம் வர்றதுக்குள்ள ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் 2001 நான் நகரமன்ற தலைவராக பொறுப்பேற்றேன். அந்த நேரத்தில் என்ன இது பல்லாவரம் நகராட்சின்னு பேர் வச்சுக்கிட்டு பல்லாவரத்துக்கு விடுபட்டு குரோம்பேட்டையில் மட்டும் 25 வார்டுக்கு 150 கிலோமீட்டர் வச்சிருக்கிறோம்னு ஒரு கருத்தை ஆய்வு செய்து
அதுக்கு பின்னாலே 42 வார்டுக்கும் 136 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம திட்டத்தை மதிப்பீடு செய்யணும். ஆக அந்த சமயத்துல கார்டன் ஓட்ராப்பு, பவானி நகர், இந்த மாதிரி காமாட்சி நகர், கணபதி நகர்லாம் இல்லை 2001. அப்போ மதிப்பீடு செய்து நம்ம 186 கிலோமீட்டருக்கு திட்ட மதிப்பீடு செய்து அரசாணை பெற்று 2005 அதுக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு. 2005 மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திட்டத்தை துவக்கி வச்சாங்க. அதன் பிறகு நம்ம அந்த நேரத்தில் நம்ம பல்லாவரம் புரோப்பேட்டை பகுதியிலெல்லாம் 186 கிலோமீட்டருக்கு 18 மாத காலத்தில் செய்து முடிக்கணுன்ற ஒரு அரசாணையை பிறப்பித்த பிறகு அதில் நம்ம